தபஸ் அப்படின்னா என்ன? தபஸ்ங்கிற வார்த்தைக்கு நிறைய லட்சணங்கள், டெபினிஷன். தபஸ்ங்கிற வார்த்தைய அது பல நிலைகள்லயும் நமக்கு வியாக்கியானம் பண்ணலாம். நித்திய அனுஷ்டானத்தை விடாம பண்ணினா அது ஒரு தபஸ். அவாவா ஸ்வதர்மத்தை காமனை இல்லாம பண்ணினா ஒரு தபஸ். மகாபாரதத்துல தர்மபுத்திரர்கிட்ட தபஸ் என்ன அப்படின்னு கேட்கறது, தர்மபுத்திர சொன்னா தபஸ் ஸ்வதர்மவர்த்தித்வம் அப்படின்னா, ஸ்வதர்மத்தை நிஷ்டையோட பண்றது தபஸ். ஆச்சாரியால் பாஷ்யத்துல தபஸ் என்ன அப்படின்னா, மனச இந்திரியானாம் ஐகாகிரியம் பரமம் தபஹ. மனசு இந்திரியங்களும் ஏகாகிரமா இருக்கிறது தபஸ் அப்படின்னா. ரமண பகவான் அது மூலத்துல போய் பிடிச்சு, அகம் அபேதகம் நிஜ விபானகம் மகதிதம் தபஹ. நான்கிறது உதியாம இருக்கிற போது எது பிரகாசிச்சுட்டு இருக்கோ அந்நிலையிலேயே இருக்கிறது தபஸ் அப்படின்னு. உபனிஷத் தபஸை சர்ச்சை பண்ணி தத்தி தபஹா அப்படின்னு முடிச்சது. ஸ்வாத்யாய பிரவச்சன ஏவேதி நாகோ மௌத்கல்யா